96வது ஆஸ்கர் விருது விழா அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கு. அதற்கு இந்தியா சார்பாக பரிந்துரைக்கப்பட படங்களுடைய அறிவிப்பு வெளியாச்சு. லாபட்டா லேடீஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் தமிழ் படங்களும் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த போட்டியில் ஒரு 6 படங்கள் இடம்பெற்றுச்சு. ஒன்று கூட தேர்வாகலை. இது தொடர்பாக நீங்கள் விமர்சனம் சொல்லியிருந்தீங்க, ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? லாபட்டா லேடீஸ் ஒரு ஹிந்தி திரைப்படம் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டது. அந்த படத்தை அவங்க ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யுங்கிறப்ப அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அது முதல் ஃப்ரேம்லேயே அப்படி ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கற்பனை. ஒரு ஜோடியில் ஒரு பெண் மாறிட்டா என்ன நடக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. மீண்டும் கணவன் மனைவியோடையும் அந்த பொண்ணு படிக்க போயிட்டா அப்படிங்கிறதையும் அந்த படம் முடியுது. அந்த படம் ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிலாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. அது பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய அடிமைத்தனம் எல்லாத்தையும் சொல்லுது, நான் மறுக்கல. ஆனால் ஆஸ்காருக்கு ஒரு 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 நாட்டின் சார்பாக அனுப்புகிற படத்திற்கு ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஆஸ்காருடைய விருதுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அதில் கதை சொல்லல் முறையிலிருந்து அதனுடைய அமைப்பிலிருந்து அது எல்லா முறையும் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. நான் தொடர்ந்து ஆஸ்காரில் வெளிநாட்டு பிரிவில் விருது வாங்குகிற பல திரைப்படங்களை பார்த்துருக்கேன். இப்போ ஜோன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட், ஆல் குவைட் ஆஃப் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஆகட்டும், டிரைவ் மை கார் ஆகட்டும், பேரசைட் ஆகட்டும், ரோமாவாகட்டும், சேல்ஸ்மேன், அம்மூர், செப்பரேஷன், இன் பெட்டர் வேர்ல்டு, இப்படின்னு நான் எல்லா படத்தையும் கூர்ந்து கவனிப்பேன். அது அது அதனுடைய கதை சொல்லல் முறையிலிருந்து, அது எடுக்கப்பட்ட விதத்திலிருந்து அது ஒரு தனித்தன்மையை, ஒரு திரையாக்கல் மொழியில் தனித்தன்மையை முன்வைக்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழ்லேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு படத்தை நான் அனுப்புகிறப்ப நம்ம என்ன பார்க்கணுன்னா, அது ஒரு தனித்தன்மையோடு இருக்குதா, யதார்த்தத்தினுடைய தொனி அதில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கப்படாமல் சல்பட்டா லேடீஸ் அனுப்பப்பட்டுருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு குற்றச்சாட்டு. எஃப்எஃப்ஐ அப்படிங்கிற ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த படங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்து எந்த படத்தை நம்ம ஆஸ்கருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை அவங்க வைக்கிறாங்க. இந்த ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சரியாக இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதை யார் இயக்குறாங்கன்ற ஒரு கேள்வி எழுது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பல தமிழ் திரைப்படங்கள் சர்வதேச திரைப்பட விழாக்களில் போய் கைத்தட்டுகளையும் பாராட்டுகளையும் வாங்குறதை பார்க்க முடியுது. ஏன் அவங்க எப்படி இயங்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இயக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? வழக்கம் போல் எனக்கு தேசிய விருதினுடைய தேர்வுக்குழுலேருந்து தொடர்ந்து இந்த ஜூரிகள் மீது தொடர்ந்து எனக்கு கடுமையான வருத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க ஒரு பழைய ஐடியாலஜியை நம்புகிறாங்க. இந்த தேர்வுக்குழுவில் யாராவது தேசிய விருது பெற்ற இயக்குனர் இருந்தாங்களா, ரைட்டர் இருந்தாங்களான்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனுங்கிறதே 7 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் மாறுது, ஐடியாலஜி மாறுது, பார்க்குற பார்வை மாறுது, ஒரு படத்தினுடைய தன்மை மாறுதுன்னு அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் சமீபமாக இந்த வருடம் வெளியான கொட்டுக்காளி ஆகட்டும், தங்கலானா ஆகட்டும், அது அதனுடைய தன்மையில் அது ஒரு புதிய கதை சொல்லல் முறையை கொண்ட ஒரு திரைப்படம். ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய கதை சொல்லல் முறையை கொண்ட திரைப்படம் இப்போ உள்ளலுக்கு ஆகட்டும், ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு மண்ணின் தன்மையை மொழி இல்லாமல் டயலாக் இல்லாமல் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படங்கள் என்ன காரணத்தினால மறுக்கப்படுது? இப்போ பிருத்திவிராஜ் அவர்கள் நடித்த ஆடு ஜீவிதம் ஆகட்டும் அப்படின்னு நான் இந்த வருடம் நான் பார்த்த சிறந்த திரைப்படங்களை நான் பட்டியலிடும்போது அதனுடைய புதிய திரைமொழியின் காரணமாக அது அதற்கான இடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து எனக்கு இந்த முறை ஏன் ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனர் கூட இந்த ஜூரியில் இல்லை, ஒரு ரைட்டர் இல்லை அப்படிங்கிறது கேள்வி எனக்கு எழுது. இந்த 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 தேர்வுக்கு அனுப்பின விஷயங்கள் சம்மந்தமாக முக்கியமாக இதுக்கு டைரக்டர் யூனியன் தான் இதுக்கான மெயின் சோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டர்ஸ் யூனியனும் டைரக்டர்ஸ் யூனியன் தான் இதனுடைய பெரிய கிரியேட்டிவ் பார்ட்டாக இருக்குது. ஸோ 2 யூனியனும் சேர்ந்து ஃபெடரேஷனோட கலந்து ஆலோசித்து, அதில் நிறைய தலைமைகள் இருக்கிறாங்க, அவங்களோட கலந்து ஆலோசித்து சிறந்த ஒரு படத்தை ஆஸ்காருக்கு அடுத்த முறையாவது வெளிநாட்டு பிரிவுக்கு அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், ஆசை. உலகத்திலேயே அதிக சினிமாக்கள் கொண்டாடப்படுகிற, அதிக சினிமாக்கள் ஓடுகிற, திரையரங்குகள் உள்ள, அதிக சினிமா தொழிலாளர்கள் வாழ்கிற ஒரு தேசமாக இந்தியா இருக்கிறது. அவ்வளோ திரைப்படங்கள் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் வெள்ளிக்கிழமை. அப்போது நம்ம ஆஸ்காருடைய கதவுகளை நாம் தட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஒரு திரைப்படமாக ஆஸ்காருக்குள் நுழைஞ்சு வெற்றியை, ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்ம ஏஆர் ரமன் அவர்கள்லாம் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு தமிழ் மொழியினுடைய இல்லை இந்திய மொழியினுடைய தன்மையை
இந்திய மண்ணினுடைய தன்மையை பேசுகிற ஒரு திரைப்படத்தை நம்ம ஆஸ்காருக்கு அனுப்பிச்சு அங்கே ஒரு ஆஸ்காரா வாங்கணுங்கிறது நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கு எல்லோரும் ஒருங்கிணைக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.